திருப்பலி முன்னுரை. குருத்தோலை பவனி என்பது எதிர் வரப்போகும் தாங்க முடியாத துன்பத்தை தாங்கிக் கொள்ள கிடைக்கும் சிறு மன வலிமை போன்றது. அரசராக கொண்டாடினாலும் சிலுவையில் அறையத்தான் போகிறார்கள். சிலுவையில் அறைந்தால் கூட உயிர்ப்பு நிச்சயம் என்ற முன்னறிவிப்பின் முதல் நாளாக குருத்து ஞாயிறு அமைகிறது. கடவுளின் மகனாகிய இயேசு கிறிஸ்து மானிட மகனாக தன்னை தாழ்த்திக் கொள்கிறார். ஆரவாரங்கள் ஆடம்பரங்கள் இல்லாமல் கழுதை குட்டியின் மேல் அமர்ந்து வருவதை எளிய மக்கள் குருத்தோலைகளை அசைத்து ஆரவாரத்துடன் கொண்டாடுகிறார்கள். சிலுவை சாவின் நிச்சயம் கொஞ்சம் பரிதவிக்க விட்டாலும் பாசத்துடன் மேலாடைகளை விரித்த மக்களின் அன்பு மழை அவருக்குள் ஆனந்தத்தை தந்தது. எருசலேம் ஆலயம் வரை இயேசுவை வாழ்த்தி போற்றி கொண்டாடினார்கள் யூத மக்கள். இவை எல்லாவற்றையும் விட நம் மனமாற்றமே ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தரும். குருத்தோலைகளை அல்ல, உள்ளத்தின் ஆழங்களை அசைத்து மனமாற்றத்தை கொண்டாடுவோம். மேலாடைகளை அல்ல, மேட்டிமைகளை, அதாவது பெருமை, ஆணவம், அகங்காரம் போன்றவற்றை ஆண்டவரை சுமந்து வரும் கழுதை குட்டியின் கால்களுக்கடியில் போடுவோம். அப்போது நாம் எழுப்பும் ஓசன்னா வாழ்த்தொலி உன்னதத்தில் உணரப்படும். இயேசுவின் சிலுவை சாவும் அர்த்தமுள்ளதாக கருதப்படும் என்ற மனநிலையுடன் இன்றைய குருத்து ஞாயிறு திருப்பலியில் கலந்து கொள்வோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கடவுளின் பணியாளர்கள் கடவுளிடமிருந்தே பணி வாழ்வை கற்றுக்கொள்கின்றனர். சோர்ந்து போகிறவர்களுக்கு ஊக்கமூட்டும் வார்த்தைகளை அறிவிக்க நாவன்மையும், கடவுளின் வார்த்தைகளை கவனமாய் கேட்கும் காதுகளையும், அவமானங்களை தாங்கிக் கொள்ளும் இதயத்தையும், அடித்தாலும் வலிக்காத உடலையும் கடவுள் தம் பணியாளர்களுக்கு தருகிறார் என்பதை இன்றைய முதல் வாசகம் வழியாக கேட்டு தியானிப்போம். இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுள் தன்மையை விட்டு தம்மை தாழ்த்தி மனிதனானார். நம்முடைய உயர்வுகளை அல்ல, பிறரை உயர்த்தி பிடிக்கும் மனநிலை பெறுவோம். நம்முடைய விருப்பங்களை விட்டு விலகி இறை திருவுள்ளத்திற்கு நம்மை தருவோம். நம்மால் இயலாத சூழ்நிலைகளிலும் இயேசுவை போல் கீழ்ப்படிய கற்றுக்கொள்வோம். அப்போது கடவுள் நிச்சயம் நம்மை மேன்மைப்படுத்துவார் என்ற மனநிலையுடன் இன்றைய இரண்டாம் வாசகத்தை கேட்டு தியானிப்போம்.